ஹாய் செல்லக்குட்டீஸ், எப்படி இருக்கீங்க எல்லோரும்? கதையெல்லாம் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி ஒரு அனிமல் கதை. காட்டுக்கே ராஜா அவர். யார்? சிங்கம். சிங்கம் கதை பிடிக்கும்ல அவங்கெல்லாம்? ஓகே. சிங்கம் காட்டுக்கே ராஜா. அது நிறைய சாப்பிடும். ஒரு நாள் காட்டில் ஒரு பெரிய எருமை, வைல்டு பஃபலோன்னு சொல்லுவாங்க, அதை வேட்டையாடி அந்த மாமிசம் எல்லாத்தையும் சாப்பிட்ருச்சு. அது வயிறு பயங்கர ஃபுல்லாகிடுச்சு. வயிறு ஃபுல்லாக டைட்டாக சாப்பிட்டதுனால தூக்கம் வந்துடுச்சு. சரின்னு படுத்து நல்லா தூங்கிட்டு இருந்தது. அப்போது ஒரு எலி அந்த சிங்கத்தை ஒரு பாறைன்னு நினச்சிக்கிச்சு, ராக்குன்னு. டபால்னு அது மேலே குதிச்சுது. அவ்வளோதான், சிங்கத்துக்கு தூக்கத்துலேருந்து முழிப்பு வந்துடுச்சு. உடனே அப்படியே கர்ச்சிச்சு, யாரா அது ஏன் மேலே குதிச்சுது, உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்ட்டு. சிங்கண்ணே என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் இது ஏதோ பாறைன்னு நினச்சி குதிச்சிட்டேன். இன்றைக்கி என் வயிறு ஃபுல்லாக உணவு இருக்குது, அதனால் நான் உன்னை கொல்லாமல் விட்டேன். இதுவே இன்னொரு நாள்னால் உன்னை அடித்து தின்னுட்டு இருப்பேன், சரியா? சாரி, என்னை மன்னிச்சுங்க. நான் உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வரும்போது நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், என்னை மன்னிச்சிருங்க இன்றைக்கி அப்படின்னுச்சோம். அட பாவி, நீயே இத்துணூண்டு எலி, நான் எவ்வளோ பெரிய உருவம், நான் இந்த காட்டுக்கே ராஜா, எனக்கு நீ ஹெல்ப் பண்ணுறியா? உன்னை அப்படியே காலில் வச்சு நசுக்குனாவே நீ நசுங்கி போயிடுவ. நீ ஒரு ஆள், நீ எனக்கு ஹெல்ப் பண்ண போறியா? நிஜமாக நான் என்றைக்காவது உங்களுக்கு கஷ்டம் வரும்போது நான் ஹெல்ப் பண்ணுவேன், என்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்வேன். சரி தொலைஞ்சி போ, இன்றைக்கி மன்னிச்சு விட்டேன் உன்னை, ஓடி போயிடு அப்படின்னுச்சான் சிங்கம். சரி, எலியும் இதான் சாக்குன்னு தப்பிச்சு ஓடிடுச்சு. அப்புறம் இன்னொரு நாள் காட்டில் வேடன்னா யார்? ஹண்டர். அவங்கெல்லாம் அனிமல்ஸ்லாம் பிடிப்பாங்கள்ல, அவங்க வேறு ஒரு விலங்கை பிடிக்கிறதுக்கு வலை விரித்து வச்சுருந்தாங்களாம். அப்போ இந்த சிங்கம் தெரியாமல் போயிட்டு அந்த வலையில் மாட்டிக்கிச்சு. அவ்வளோதான், வலை லாக் ஆகிடுச்சு. சிங்கத்தால் அந்த வலையிலேருந்து வெளியே வர முடியல. கத்துது, அப்படியே கர்ஜிக்குது, ரோரிங். காடு ஃபுல்லாக சவுண்டு கேட்குது. எலிக்கும் அந்த சவுண்டு கேட்டுச்சு. ஐயோ, சிங்கராஜா குரல் கேட்குதே, எங்கே மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு எலி கடகடன்னு ஓடுது. போயிட்டு பார்த்தா அந்த எலியோட ஃப்ரெண்டு சிங்கம்தான். சரி, அன்றைக்கே வேறு நம்ம சொல்லியிருக்கோம்ல இவருக்கு ஹெல்ப் பண்ணுறோன்ட்டு, சரி இன்றைக்கி பண்ணிட்டா போச்சு அப்படின்னு போச்சான். என்ன பண்ணும் எலியோட பல்லுலாம் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும். டக்குன்னு எல்லாத்தையும் கடிச்சு போடுதில்ல. நம்ம வீட்டுக்கு கூட வந்துச்சுன்னா துணியெல்லாம் கடிக்கும், பெட்டெல்லாம் கடிக்கும், சோஃபாலாம் கடிக்கும். மான்ஸ்டர்னு ஒரு படம் வந்துச்சு, அதில் எலி வந்துச்சுல, பார்த்தீங்களா? அதே போல் எலி, இதுக்கும் பல்லெல்லாம் ஷார்ப்பு. போச்சு. சிங்கராஜா கத்தாதீங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ச்சான். அப்பவும் சிங்கத்துக்கு, நீ என்ன ஹெல்ப் பண்ணுவேன் எனக்கு, பாருங்க உங்களை தப்பிக்க வைக்கிறேன் அப்படின்ட்டு அந்த வலையெல்லாம் பிடிச்சி பல்லாலேயே கடிச்சு கட் பண்ணி போட்டுடுச்சான். அப்புறம் சிங்கம் அதுலேருந்து தப்பிச்சு வெளியே வந்துடுச்சு வலையிலேருந்து. பரவாயில்லையே, சொன்ன மாதிரியே எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டியே, ரொம்ப தேங்க்ஸ் எலி. நீ மட்டும் இல்லைனா இன்றைக்கி நான் மாட்டிக்கிட்டு ஏதோ செத்து போயிருப்பேன் எங்கேயாவது, இல்லை எங்கேயாவது கொண்டு போய் என்னை விற்றுருப்பானுங்க. சரி, உனக்கு ரொம்ப தேங்க்ஸு, உன்னால் தான் நான் பிழைச்சேன் அப்படின்னு சொல்லித்தான். சரி, என் மேலேயே ஏறிக்கோ, நீயும் நானும் ரொம்ப ஃப்ரெண்டாகிட்டோம், என் மேலே ஏறிக்கோ அப்படின்னு சிங்கத்து மேலே எலி ஏறிட்டு ஜாலியாக வந்துச்சான். இதுலேருந்து என்ன தெரியுது? மற்றவங்களோட உருவத்தை வச்சு அவங்களால எதுவும் முடியாதுன்னு நம்ம யோசிக்கக்கூடாது. எல்லார்கிட்டும் ஒரு தனித்திறமை இருக்கும். அதனால் யாரையும் நம்ம கேலி கிண்டல்லாம் பண்ணக்கூடாது. அவங்கக்கிட்ட ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் இருக்கும், அதை வச்சு அவங்களும் பெரிய ஆள் ஆவாங்க. அதனால் எல்லாரையும் நம்ம மதிக்க கற்றுக்கணும், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும். சிரிச்சிட்டே இருங்க, சந்தோஷமாக இருங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.